Hi friends, வணக்கம் and welcome back to my channel உப்பு புளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை சாறு எப்படி செய்கிறதுன்னு தான். அகத்திக்கீரை சூப்புன்னு கூட சொல்லலாம் இதை. இந்த கீரை ரொம்ப குளிர்ச்சி, அதனால் பாடி ஹீட்லாம் வந்து இது கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, குடல் புண்ணுலாம் இருந்துச்சுன்னா இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். இந்த கீரை சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த ஹெல்த்தியான கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அகத்திக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்க லீவ்ஸை மட்டும் வெளியில் எடுத்துடுறேன். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். பத்து சின்ன வெங்காயத்தை அப்படியே நான் போடுறேன். கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இது கீரை வேகிறதுக்கு. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் நான் வந்து மூடி வச்சு சமைக்கிறேன். 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருந்தாலே போதும். இது கீரை வந்து நல்லா வெந்துடும். கீரை வந்து நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் நான் இங்கே ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். மிளகு கண்டிப்பாக தூள் தான் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகு வந்து தூளாக சேர்த்தா தான் உங்களுக்கு சூப்புக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து திருவி வச்சுருக்கேன் 1/2 கப் அளவுக்கு. இப்போ அது 2 நிமிஷம் வந்து மிளகு ஜீரகம் போட்டோன்னு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். நல்லா கொதித்து ரெடி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியை ஆட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை தேங்காய் பால் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கீரையோடையவே வச்சுருக்கேன். அவ்வளோதான், கீரை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப் மாதிரியும் குடிக்கலாம், ரைஸ்க்கும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye from me. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.